அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கும் நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாமே ஒன்றா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ரெட்மி நோட் 10 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ரியல்மி GT சீரிஸுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். ரெட்மி கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ பிராண்டு கீழே லான்ச் ஆகுது. அதோட டீட்டெயில்ஸ் தெரிய வந்திருக்கு. ஜியோடைய புது பிளான் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 505ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டே டேட்டா பிரீச் பற்றி தான். பட் இந்த வாட்டி சோஷியல் மீடியா ஆப்ஸ் கிடையாது, நம்ம எல்லாருடைய ஃபேவரட் பீஸா ஷாப் டாமினோஸ். டாமினோஸில் 1 TBக்கான டேட்டா பேஸ் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ், கிட்டத்தட்ட 250 எம்ப்ளாயீஸுடைய கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், டெபிட் கார்டு நம்பர்ஸ், இமெயில், ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஆதார் கார்டுன்னு எல்லாமே இங்கே ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணியிருக்காங்க. அதே கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்னு டொமினோஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் ஸ்டில் சில கஸ்டமர்ஸுடைய கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் ஹேக் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனும் இருக்குது. அதோட இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் டார்க் வெப்பில் 4 கோடி ரூபாய்க்கு சேலில் இருக்காதான் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 4 கோடி ரூபாய்க்கு சேல் அப்படிங்கும்போது கஸ்டமர்ஸுடைய இன்ஃபர்மேஷனும் இங்கே காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. பட் டாமினோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக் ஆனதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இன்ஃபர்மேஷன் யாருக்கு காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு இன்னும் அவங்க கிளியராக இன்ஃபார்ம் பண்ணலை. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத கெட்டா குட்டிச்செவரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃபேஸ்புக் மறுபடியும் இன்னொரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த வாட்டியும் அவங்களுடைய ஃபேமிலி ஆப் இன்டகிரேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமோட இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் முதல்ல. இப்போ இன்னொரு ஃபேமிலி ஆப் வாட்ஸ்அப்போடையும் இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வாட்டி ஃபேஸ்புக் மெசஞ்சர் அண்ட் வாட்ஸ்அப் சேட்டை இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. கூடிய விரைவில் இந்த அப்டேட் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகும். பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வேணும்னா அக்செப்ட் கொடுத்துக்கலாம், வேண்டானா டினை கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்குடைய மெசஞ்சர் அண்ட் வாட்ஸ்அப் சேட் ரெண்டுமே கிராஸ் சேட் பிளாட்ஃபார்ம் மாதிரி, இதுலேருந்து அதில் சேட் பண்ணிக்கலாம், அங்கே இருந்தும் நீங்கள் வாட்ஸ்அப்க்கு யாருக்காவது அனுப்பிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ் சேட் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் தனியாக, ஃபேஸ்புக் மெசஞ்சரும் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டகிரேஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வாட்ஸ்அப் சேட்டே நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக் மெசஞ்சரையும் கொண்டு இதில் இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு தெரியல, நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். மறுபடியும் ஒரு வைரஸ், பட் கொரோனா வைரஸ் கிடையாது, வாட்ஸ்அப் வைரஸ். இந்த வாட்ஸ்அப் வைரஸுடைய பேர் வாட்ஸ்அப் பிங்க். இந்த பேரில் இது வாட்ஸ்அப் வழியாகவே ட்ரெண்ட் ஆகி ஷேர் ஆகிட்டு இருக்கதா தெரிய வந்திருக்கு. ஸோ வாட்ஸ்அப் பிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் சேட், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸை கம்ப்ளீட்டாக பிங்க் பேக்ரவுண்டாக மாற்றும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் அப்டேட் இந்த மாதிரி தான் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மேல்வேர். ஸோ யாருமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உங்களுடைய டிவைஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே இதை ஷேர் பண்ணாதீங்க, டவுன்லோடும் பண்ணாதீங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே மொபைல் ஃபோன் சேல்ஸில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதே ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சில பிராண்ட்ஸ் மட்டும்தான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்சங் இருப்பாங்க. ஸோ சாம்சங் புதுசாக ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் 2 டைப்பாக கொடுக்குறாங்க. ஒன்று பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ், இன்னொன்று வெறும் ட்ராப் ஒன்லி சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வீட்டுக்கே எடுத்து அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணி திரும்ப கொண்டு டெலிவரி பண்ணுறது தான் பிக்கப் அண்ட் ட்ராப் ஒன்லி. இதுக்கு பேசிக் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹199 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வெறும் ட்ராப் ஒன்லி சர்வீஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் கொண்டு போய் கடையில் சர்வீஸ் கொடுத்து அவங்க கொண்டு டெலிவரி கொடுக்கணுன்னா ₹99 ஒன்லி அப்படின்னு சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 48 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சிட்டிஸ் தான், நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் கீழே என்னென்ன டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ், அதாவது எம் சீரிஸ், எஃப் சீரிஸ், ஏ சீரிஸ், எஸ் சீரிஸ், அதுக்கப்புறம் சாம்சங்குடைய நோட் சீரிஸ் எல்லாமே இருக்குது. கூடவே சாம்சங்குடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் டேப்லெட்ஸும் இந்த சர்வீஸ் கீழே வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங்குடைய டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்து இந்த சிட்டியில் இருந்தீங்கன்னா
இந்த சர்வீஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்போ பிராண்டு கீழே இந்தியாவில் A54 ஸ்மார்ட் ஃபோன் நேற்று அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P35 கொடுத்துருக்காங்க. G35 கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரியர் சைடில் வந்து ட்ரிபிள் கேமரா 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலோட 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 13,490க்கும், அடுத்த வேரியன்ட் 14,490, அதே 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 15,490க்கு இந்த ப்ரைஸஸ்க்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் உடைய ஹாட் 10 பிளேவும் நேற்று இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. அகைன் இதுவும் வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ G35 இந்த சிப் செட்டில் ஒரு டீசென்ட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் டுவல் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலோட 6000 mAh பேட்டரி. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8499க்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. சாம்சங்கோட புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SME5260. ஸோ இந்த மாடல் நம்பர் வந்து சாம்சங் உடைய 52 சீரீஸில் வரும். ஆல்ரெடி A52 இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து F52 இந்த பேரில் தான் வந்து அங்கே ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ அங்கே லிஸ்டிங் ஆனதில் சில ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக அங்கே லிஸ்டிங்காக இருக்குது. கூடவே வந்து இது 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பொதுவாக A52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வாட்டோட கொடுத்துருந்தாங்க. ஸோ F52 25 வாட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட சாம்சங் கேலக்ஸி F52 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃப்ளிப்கார்ட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம், இது இந்தியன் வேரியன்ட் மாதிரி தான் தெரியுது இந்தியாவில் எப்போ வருதுன்னு. அதோட சாம்சங்குடைய நெக்ஸ்ட் லான்ச் இந்தியாவில் ஏப்ரல் 28 அன்னைக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M42 5G லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்டை இன்னும் ஹைலைட் பண்ணுற வகையில் வந்து சாம்சங் கேலக்ஸி M42 வந்து இவங்க கொலாப் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட. ஸோ ஃபாஸ்டஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் bowling இந்த டேக்லைன் கீழே வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட வந்து M42 வந்து ஃபாஸ்டஸ்ட் மான்ஸ்டர், அதாவது 5G மட்டும் ஃபாஸ்ட் கிடையாது, பேட்டரி செக்மெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட M42 5G என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அதோட ஏற்கனவே லான்ச் ஆன 5G ஸ்மார்ட் ஃபோன் ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அகைன் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் வேரியன்ட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபேன் எடிஷன் அப்படிங்கிறதுனால ஸ்னாப் ட்ராகன் 865 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அண்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனில் இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், அதாவது அப்கிரேட் ப்ரோக்ராம் இருந்தது. இப்போ ரெஃபரல் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங்குடைய ஃபேன் எடிஷன் பர்ச்சேஸ் பண்ணுறதா சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். Vivo V21 சீரீஸ் ஏப்ரல் 27 அன்னைக்கு மலேசியாவில் லான்ச் ஆகுது. இதில் Vivo V21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி Mediatek Dimensity 800U இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே Vivo வந்து கேமராவில் டிசப்பாயிண்ட் பண்ணுறதில்ல. இந்த வாட்டியும் 64 மெகா பிக்சல் ரியர் சைடில் OIS அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 44 மெகா பிக்சல், இதுவும் OIS சப்போர்ட்டோட வருது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் இல்லாமல் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பொதுவாக விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை, எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே வந்து இந்த ஃபீச்சர் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரியல்மியுடைய Q3 சீரீஸுடைய லான்ச் டேட் ரிவீல் ஆயிடுச்சு. இது ஏப்ரல் 22 அன்னைக்கு வந்து சைனாவில் லான்ச் ஆகுது. ஸோ Q3 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் Q3 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இதோட அவுட்லுக், அதாவது ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ மாதிரி ஒரு ஃப்ளோரசன்ட் கலரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பின்னாடி டேர் டு லிப்போ வந்து பெருசாக பிரிண்ட் பண்ணி தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஃப்ளோரசன்ட் க்ரீன் அண்ட் எல்லோயிஷ் காம்பினேஷனை வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியல, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அவுட்லுக்கோட தான் ரியல்மியுடைய Q3 லான்ச் ஆகும்போது இது மீடியாடெக் டைமென்சிட்டி 1100ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் சைனாவில் கொடுக்குறாங்க. கூடிய விரைவில் இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. மீடியாடெக் இந்தியாவில் அடுத்த டைமென்சிட்டி சிப்செட் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டி மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 இது இந்தியாவில் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை அடுத்து இந்தியாவில் கூடிய விரைவில் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் பேரலாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி GT நியோ, ரியல்மி தரப்புலேருந்து போக்கோ F2 இல்லைனா போக்கோ F3, போக்கோ தரப்புலேருந்து லான்ச் ஆகலாம். OPPO Reno 6 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில்
இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம் Mediatek Dimensity 1200ல. அடுத்த அப்டேட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் எஸ் Realme GT Neo. கமெண்ட்ல எப்போவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இந்தியாவில் இது மே ஃபர்ஸ்ட் வீக், இன்னும் சொல்ல போனால் 5th-லேருந்து 10th-க்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ட் லான்ச் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mediatek அவங்களுடைய Dimensity 1200 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வீக் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் Realme GT Neo தான் அந்த சிப்செட்டில் முதல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரெட்மி தரப்புலேருந்து போக்கோ பிராண்டிங் கீழேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் Realme GT Neo ஃபஸ்ட்டா இல்லைனா போக்கோ F2 or F3 ஃபஸ்ட் லான்ச் ஆகுதான்னு. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் மே 10லேருந்து 15க்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். ஜியோ அவங்களுடைய ப்ரீபெய்ட் யூசர்ஸ்க்காக புது பிளான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ₹329 பிளான். ஸோ இந்த ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 days வேலிடிட்டியோட வருது. கூடவே வந்து 1000 SMS ஃப்ரீ, அன்லிமிட்டெட் காலிங் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 6 GB டேட்டா தான் ஓவரால் 84 டேஸ்க்குன்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்காக கிடையாது. ஒருவேளை நீங்கள் அதிகமாக ஃபோன் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த புது ஆஃபர், அதாவது புது பிளான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் இந்த பிளான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷாமி இந்தியாவில் ஏப்ரல் 26 அன்னைக்கு Mi11X இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. Snapdragon 870ல் இது கொண்டு வராங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரூமர்ட் ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Mi11X அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலாக போக்கோ F3 லான்ச் ஆயிருந்தது, இந்தியாவில் இந்த பேரில் கொண்டு வராங்க. ஸோ Snapdragon 870ல் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 29,990க்கும், அதே ஹையர் வேரியன்ட் 32,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Mi11X அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 to 33,000க்குள்ளே இதோட விலை இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Snapdragon 870ல் இந்த ப்ரைஸ் ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Mediatek இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற சிப்செட்டுடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே டைம் ஸ்டாம்ப், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் Realme GT. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரபு. கங்க்ராச்சுலேஷன் பிரபு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.